இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன். ஏன் நம் வாழ்வில் முட்கள் அப்படின்னு சொல்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான போராட்டமான சூழ்நிலைகள் நமக்கு சில நேரங்களில் அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு செய்ய முடியாத ஒரு சிறையிருப்பான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரு, அதனாலதான் எனக்கு இந்த காரியங்கள் நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவும் புலம்புகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். நேற்று நம்ம தியானித்தோம், ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த முட்கள் இந்த உலகத்துல பிரவேசித்தது. முள்ளும் குறுக்கும் அது பிறப்பிக்கும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில முற்றிடம் ஏற்றுக்கொண்டதுனால அந்த காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விசுவாசமாய் கடந்து போகும்போது நமக்கு விடுதலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் நம்ம இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார். அவர் என்னது எல்லாருடைய அரிக்கட்டுகளும் அவரை வணங்குறதாகவும் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவரை வணங்குறதாகவும் அவர் அந்த சொப்பனத்தை சொல்றாரு அவங்க சகோதரர்களிடத்துல. இப்படிப்பட்ட சொப்பனங்களை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க எல்லாருக்கும் அவங்க மேல ஒரு பொறாமை வருகிறது. நியாயமான காரியத்தை தான் அவர் சொல்றாரு. அவருக்கு கொடுத்த ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா சகோதரர்கள் அவன் மேல பொறாமை கொண்டாங்க. அவருடைய வாழ்க்கையின் தொடக்கமே அது பொறாமையினாலதான் என்ன செய்யுது கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள அந்த யோசேப்பு கடந்து வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சகோதரர்கள்லாம் என்ன செய்யறாங்க, அவனை பிடிச்சி குழியில போடுறாங்க. அடுத்து அந்த சகோதரர்கள் அவனை மீதியானின் கையில விற்கிறாங்க. இப்படிப்பட்டதான கொடுமையான சூழ்நிலைக்குள்ள அவன் கடந்து செல்றான். அவனுடைய நியாயமற்ற காரியங்கள் அவர்கள் இவங்களுக்கு செய்யறாங்க. நியாயமா இவன் இருக்கிறான், ஆனா நியாயமற்ற காரியங்கள். சில நேரங்கள்ல நம்ம நியாயமான காரியங்களை செஞ்சு கொண்டிருப்போம், நாம் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா நமக்கு விரோதமாய் அநீதியான காரியங்கள் நேரிடும் போது நம்மளும் இப்படிதான் குழியில நம்ம போட்டது போல, நம்ம விற்று போட்டது போல நம்ம மிகவும் கடினமான சூழ்நிலைக்குள்ள வேதனைக்குள்ளாக நம்ம காணப்படுவோம் இல்லையா. ஆண்டவர் அவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த யோசேப்பு இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்தா முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றப்பட்டான், உயர்த்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த முட்களான சூழ்நிலைகளை அவனுக்கு ஆண்டவர் அனுமதித்தார் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அந்த உயர்வை அவன் அடையணும் அப்படின்னா இந்த முட்களான சூழ்நிலைக்குள்ள அவன் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவனுடைய முட்களை அவர் அனுமதித்தார். அவன் அதை கடந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு இந்த சகோதரர்களால் விற்கப்பட்டது, அவன் போத்திபாருடைய அரண்மனையில போய் கஷ்டப்பட்டது, சிறைச்சாலையில் இருந்தது எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான். ஆண்டவருடைய திட்டத்தை அவனுக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தான் அந்த திட்டங்களுக்கு ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரு, வழி நடத்துறாரு. ஆனா அவன் அந்த கடினமான சூழ்நிலைகளிலும் அவன் அதை கோத்ரூ பண்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 50:20 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இவங்கெல்லாம் குழியில போட்டாங்க, இவங்க அவனை விற்று போட்டாங்க. இப்படிப்பட்ட சகோதரர்களை பஞ்சத்துல அவன் என்ன செய்யறான், போஷிப்பிக்கிறான். அப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை அவன் செய்கிறான். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணினார், அவருடைய திட்டத்துலதான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்து கொண்டதுனாலதான் அந்த சகோதரர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அவனால முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களால, நம்முடைய நண்பர்களால, நம்முடைய உறவினர்களால, நம்முடைய சமூகத்தால, நம்முடைய திருச்சபையினரால அநேக நேரங்களில் நம் நியாயமற்ற காரியங்களுக்காக நம் பொறாமை கொண்டவர்களாக அவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது அந்த முட்களாகிய வேதனை நம்மை அதிகமாய் தாக்கும் போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இது ஆண்டவர் அனுமதித்தது, அவருடைய திட்டத்தின்படிதான் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். இது நம்மை ஒரு உயர்வுக்கு நேராக, நம்மை மேன்மைக்கு நேராக வழி நடத்துகிறதற்கான கருவியாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ளணும்
இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாளுக்குள்ள சிந்தனை. நமக்கு நம்ம சந்திக்கிற சோதனைகள், துன்பமான சூழ்நிலைகளை நமக்கு மிகவும் கஷ்டமா இருக்கும். இவங்கெல்லாம் என்னை இப்படி செஞ்சுட்டாங்க, இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா இப்படி பேசிட்டாங்க, இவங்கெல்லாம் என்னை விரோதமா வார்த்தைகளால காயப்படுத்திட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமா நிறைய காரியங்களை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் புலம்பு கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இது ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த வேதனையான காரியங்கள், இந்த துன்பமான காரியங்கள், மற்றவர்களால அவமானப்படுத்தப்படுகிற காரியங்கள், மற்றவர்களால துன்பப்படுத்ததான காரியங்கள், நியாயமாய் கிடைக்கக்கூடிய காரியங்கள், அது கிடைக்காத காரியங்கள் இருக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி. இதற்காக அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்காக. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யோசேப்புடைய பொறுமையை குறித்து நம்ம தியானிக்கணும். இந்த முட்கள் போன்ற சூழ்நிலைகள்ல அவன் பொறுமையாய் காணப்பட்டான். அவனுக்கு 17 வயதுல தரிசனம் கிடைக்குது. ஆனா அவன் அதை நிறைவேற்றும் போது 31 வயது, 13 வருஷங்கள் கழித்துதான் அந்த காரியம் அவனுக்கு நிறைவேறு. அந்த 13 ஆண்டுகள் அவன் பட்ட வேதனைகள், கொடுமைகள் எல்லாமே சொல்லவே முடியாது. ஏன்னா செய்யாத தப்புக்கு சிறைச்சாலை தண்டனை, இப்படிப்பட்டதான காரியங்கள்ல அவன் அவன் போய்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நேரிடும் போது ஆண்டவர் நம்மோடு இருப்பாரு. இந்த முட்களான சூழ்நிலைகள் நம்மை காயப்படுத்தும் போது, நம்மை நெருக்கும் போது, நம்மை வேதனைப்படுத்தும் போது, அநியாயமாய் குற்றம் சுமத்தும் போது ஆண்டவர் நம்மோடு இருப்பாரு. ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆனா பார்க்கும்போது ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை காணப்படும். ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் நினைச்சிருந்தா இந்த சிறைச்சாலைக்கு போகாம அவனை காப்பாற்றிருக்கலாமே, ஆண்டவர் நினைத்திருந்தா இந்த சகோதரர்கள் விற்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். இதே மாதிரிதான் நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்ம கடந்து போகும்போது நினைப்போம், ஐயோ இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிக்காம இருந்திருக்கலாமே, இந்த காரியத்தை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனா நம்ம பொறுமையா இருக்கணும். இந்த யோசேப்பை போல, யோசேப்புடைய வாழ்க்கையில காணப்பட்ட முட்களை விட அதிகமான முட்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பொறுமையும் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழும்போது ஆண்டவர் நமக்கு வைத்த உயரத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஏற்ற வேளையில ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். எல்லாருடைய கண்களும் காணும்படியாக, யார் யார் குழியில போட்டாங்களோ, யார் யார் விற்றாங்களோ, யார் சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்களோ, எல்லாருடைய கண்களும் யோசேப்பை பார்க்குது. உயர்ந்த இடத்துல இருக்கிற அண்ணாந்து பார்க்கிறதான சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. அதே போல நீங்களும் நிந்தை, அவமான சூழ்நிலைகள், மற்றவர்களால் வேதனைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போறீங்களா? ஒரு நாள் வரும், அந்த நாள்ல ஆண்டவர் அவர்கள் எல்லாரும் உங்களை அண்ணார்ந்து பார்க்கும்படியான உயரத்துல வைப்பார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு நாம் பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசமாய் நம்ம தரித்திருக்கும் போது அந்த முட்களான சூழ்நிலைகளை ஆண்டவர் என் கூட இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளும் போது அந்த முட்களான சூழ்நிலைகள் நமக்கு ஆசீர்வாதமான படிக்கட்டுகளாய் மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. யாரால நமக்கு இந்த முட்கள் நேரிட்டாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையான காரியங்களால இந்த முட்கள் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். இந்த யோசேப்புக்கு நன்மையாக மாற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளுக்குரிய சிந்தனை ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும், என்ன நிந்தையான சூழ்நிலையா இருந்தாலும், அவமானமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாக நமக்கு மாற்றுவார். அது நன்மையாகவே நமக்கு முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டதான கிருபைகளை அந்த முட்களின் வாழ்க்கையில நம்ம கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் வருகிற ஒவ்வொரு முட்கள் போன்ற சூழ்நிலைகள்ல நாங்கள் மிகவும் வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு, ஆண்டவரே இதை மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற சூழ்நிலைகள்ல நீர் எங்களோடு தெளிவாய் பேசுகிறீர். யோசேப்பு அந்த முட்களான சூழ்நிலையில அவன் உண்மை நம்பி இருந்தான், பொறுமையா இருந்தான், விசுவாசமா இருந்தான். ஏற்ற நேரம் வரும்போது அந்த 13 வருட காத்திருப்புதலுக்கு பின்பதாக அவன் உயர்த்தப்பட்டான், அதிகாரியானான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யார் யார் அவனை ஆண்டவரே அந்த வேதனை படுத்தினார்களோ அவர்களுக்கு அவன் ஆண்டவரை நன்மை செய்கிறவனாக, அவன் அவர்களை போஷிக்கிறவனாக மாற்றினீர் அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்விலும் நீர் அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான வழிக்கு நேராக எங்களை வழி நடத்துகிறீர். எங்களுக்கு நேரிடுகிற இந்த முட்கள் அந்த உங்களுடைய திட்டத்தின் ஒரு பகுதி என்பதையும் ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு அதை கையாளும்படியாக கிருபையை தந்தரலணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவரே நாங்கள் உயர்த்தப்பட்டவர்களாய், ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இந்த இடத்துல வாழும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.